வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் அசுர குரு என போற்றப்படுபவர் சுக்கிர பகவான். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது. இத்தகைய மகிழ்ச்சி, சந்தோஷம், மனைவி, குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். களத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர். லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும். ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக சனி பகவான், ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது. பல பாதிப்புகள் ஏற்படும். சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும். நவ கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான். மொத்தம் 20 ஆண்டுகள். அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த 20 வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார். லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மே மாதம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். குருவோடு சேர்க்கை, சூரியனோடு சேர்க்கை, புதனோடு சேர்க்கை என இந்த பெயர்ச்சியில் ஏற்படுகிறது. மே மாதம் 19ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை 24 நாட்கள் சுக்கிர பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த பெயர்ச்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடையப் போகின்றனர். ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள். அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். அடையில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும். இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. ராசியில் அமர்ந்திருந்த சுக்கிர பகவான் தற்போது அவருடைய ராசிக்கு சென்று அமர்ந்துள்ளார். உங்கள் ராசியில் இருந்து 2ஆம் இடமான ரிஷபத்திற்கு சென்று ஆட்சி பலத்துடன் அமர்ந்துள்ளார். இது சிறப்பான அமைப்பாகும். பொதுவாக 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது யோகம் என்றால், உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்வது மேலும் சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் என்று சொல்லப்படும் குரு பகவானும் 2ஆம் இடத்தில் இருப்பது 2 மடங்கு யோக பலத்தை அளிக்கும். 2ஆம் இடம் தனம், குடும்பம், கல்வி, வாக்குஸ்தானம். எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உள்ளதால் இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான முயற்சிகளில் தைரியமாக இறங்கலாம். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். சரியான முதலீடுகளால் லாபம் இரட்டிப்பாகும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் தீர்வு பெற்று இனிமையான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த ஒரு விதமான மனபயம் நீங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பேசும் வார்த்தையில் இனிமையும் பண்பும் பணிவும் ஏற்படும். பேச்சாலே எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் வாக்குவன்மை உண்டாகும். எனவே தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகிறார் சுக்கிர பகவான். இந்த 24 நாட்களில் உங்கள் தொழிலில் பல மாற்றங்களை உருவாக்கி உயர்ந்த இடத்தை தரப்போகிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதால் மனதில் எந்த ஒரு குழப்பமும் இன்றி தொழிலில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி உண்டாகும். பணிபுரிவோருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். எதிராக இருந்த சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள். எதிர்ப்புகள் விலகும். 7ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் என்பதனால் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். வேலையில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். கடின வேலையாக இருந்தாலும் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் செயல்பட்டு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஊதிய உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு தகுந்த வேலை கிடைக்காவிட்டாலும் மனதிற்கு ஏற்றாற் போல வேலை கிடைக்கும். கிடைக்கும் வாய்ப்பை தற்காலத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பெண்களை பொறுத்தவரை அமோகமான காலகட்டம் இதுவாகும். கணவர் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உங்களை கலந்து ஆலோசித்த பிறகே முடிவினை எடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் நல்ல லாபத்தை அடைவீர்கள்.
திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உகந்த காலகட்டம் இதுவாகும். உங்களின் படைப்புகள் பாராட்டப்படும். பணம், பெயர், புகழ் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இது. அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கும். மேடை பேச்சில் மட்டும் கவனமாக பேசுவது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை மனதில் குழப்பம், சஞ்சலம் இருக்காது. புதிய கல்லூரி, பள்ளிக்கு செல்லும் நிலை வருவதனால் மனதில் புது உற்சாகம் ஏற்படும். எதையும் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். எனவே மேசராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பண வரவையும் வாக்கு வன்மையும் தரப்போவதாக அமைகிறது. இன்னும் சிறப்பாக அமைய ஏலக்காயை பொடி செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது அதில் எண்ணெயுடன் ஏலக்காய் பொடியினை சேர்த்து தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வேண்டி ஏற்றுங்கள். நீங்கள் கேட்டும் வரங்களை தந்தருள்வார் சுக்கிர பகவான். இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கிறார்கள். அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார். ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும். இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும். சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும். வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது. வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலம் சுக்கிரஹோரை ஆகும். அதனை தவறவிட்டால் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை நிகழ்கின்றது. அதையும் தவறவிட்டால் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம். இவற்றில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான முதல் சுக்கிரஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும். வீடு, நிலம் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள், சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும். அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும். வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்கப் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.